ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 பாட் ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். மதிய லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தக்காளியோ காய்கறிகள் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அரிசியை எந்த அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சுட்டேன். அதை வீடியோவில் காட்டல. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 பருப்பு தான் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த பூண்டு கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயில் இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் இது போல் நீங்கள் ஒரு நேரம் லஞ்சுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ செஞ்சு பாருங்கள். சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாயை 2ஆக மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது போல் சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ரெசிபிக்கு 1/4 மூடி தேங்காய் வேணும். தேங்காய் நீங்கள் பல்லு பல்லாக கீறிட்டாலும் சரி, இல்லை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போது தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாங்க. நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். எனக்கு 1 கப் அளவுக்கு தான் தேங்காய் பால் தேவைப்படுது. அதனால் 1 கப் தேங்காய் எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா 1 கப் தேங்காய் பால் உங்களுக்கு கிடைக்கும். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த அளவுகளில் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இனி நம்ம கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலா இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா அடிப்பிடிக்காமல் கருகாமல் இருக்கும். இது போல் நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து முதல்லையே ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இப்போ இது கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி ஊற வைக்கும் போதே புளியும் ஊற வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி, இந்த தேங்காய் பால் இதுதான் இதுக்கு மெயினான முக்கியமான டிஷ்ஷு. இது 2 கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், புளி தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தேங்காயிலேருந்து எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முதல் பாலே தாங்க, 2ஆம் பாலெல்லாம் இல்லை. ஒரே டைம் அரைச்சிட்டு கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். இனி நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரேசன் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் போகிற பாசுமதி ரைஸு இல்லை பொன்னி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரேசன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். 1/4 கிலோ அரிசி. அதுக்கு இந்த அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். அரிசியை சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலாலேயே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த மசாலா அப்போ தான் ரைஸில் நல்லா பிடிச்சி வரும். பாருங்கள், இது போல் ஆனால் கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். இல்லைன்னா மசாலா அரிசியில் நல்லா கலந்து ஒரு கொதி வரும். அங்கங்கே பார்த்திங்கன்னா பபுள்ஸாக வரும். அதுதான் நம்மளுக்கு தண்ணி சேர்த்துக்கிற ஸ்டேஜு. பாருங்கள், இது போல் வந்த பிறகு நம்ம இப்போ இதுக்கு 1:2 பங்கில் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா ஏற்கனவே தேங்காய் பால் 1 கப்பு, புளி தண்ணி 1/2 கப்பு இருக்குது. அதனால் 1:2 பங்கில் சேர்த்திங்கனாலே தண்ணி சரியாக இருக்கும். ரேஷன் அரிசினால் இப்படி நீங்கள் வந்து பொன்னி ரைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு நான் வந்து ஒரு 3 விசில் விடுறேன். உங்கள் வீட்டு அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா பொன்னி ரைஸாக இருந்தால் நீங்கள் 1:1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 கப் தேங்காய் பால் 1/2 கப் புளி சேர்த்துருக்குறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பொன்னி ரைஸ்க்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான டேஸ்டியான 1 பாட் ரைஸ் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் மணத்துக்கு இந்த சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்க விசிலெல்லாம் போயிடுச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிட்டு நம்ம கலந்து விட்டு பரிமாற வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.